ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராகவ் வந்து எப்படியும் போகக்கூடாதுன்னு லாவணி எவ்வளோ திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு ஐயோ மீட்டிங்னு இருந்துட்டோமே, அபிக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாரு. ஃபோனை பார்க்குறாங்க, நிறைய வாட்டி வந்திருக்கு. லாவணி அப்படி தடுக்க பார்க்குறாங்க, தள்ளி விட்டுட்டு வந்துடுறாரு. பறந்து அடிச்சுட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வரமாட்டான் அப்படின்னு முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு இருக்கையில அபி மேலே மாடியில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. முருகா இப்படி பண்ணிட்டியே முருகா, அவர் என் மேலே பாசமே இல்லையா, பொய் சத்தியம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடக்கிறத அப்படி கலட்ட பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து கையை பிடிக்கிறாரு. என்ன அபி, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியே மூச்சு விடுறாரு. ஆண்டு அவ்வளோ வேகமாக வந்தேன்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவரோட பார்வையில். நான் பொய் சத்தியம் பண்ணிட்டேன்னு நினச்சியா, என்னை மன்னிச்சுக்கோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. எங்கே நீங்கள் வரமாட்டீங்களோ, பொய் சத்தியம் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முருகர் என்னை கைவிடலை அப்படி சொல்கிறாங்களா. சரி சீக்கிரம் கிளம்பு, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடியாகி கீழே வர்றாங்க. இங்கே அவங்களால தாங்க முடியல. என்ன இது வந்துட்டானே, வரமாட்டேன்னு நினச்சா என்ன ஆச்சு, அந்த லாவணியை சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே சுந்தரியும் முரளியும் அடுத்து சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்கலை ராகவ் வந்தது. எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே பார்த்தா எல்லோரும் என்ன அபியோட வீட்டுக்காரர் சிடுசிடுன்னு இருந்தார், இப்போ எப்படி வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அபி பெரியம்மா சொல்கிறாங்க. அடுத்து வருவார் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு எல்லாரும் நிற்கல. கரெக்டாக எல்லோரும் வந்துடுறாங்க. பார்த்தா அவ்வளோ பேரையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. என்னம்மா வரமாட்டாருன்னு நினச்சா உங்கள் புருஷன் வந்துட்டாரு போல இருக்கே அப்படிங்கல. அதெல்லாம் கரெக்டான டயத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அவ்வளவும் களை கட்டுதுங்க, ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் சூப்பராக சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. ஆண்டாளத்தைக்கு மட்டும் மனசே கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ நல்லா தான் இருக்காரு, ஆனால் ஏன் இப்படி இவரை பற்றி தப்பாக எல்லோரும் பேசுகிறாங்க, இன்றைக்கி மாப்பிள்ளைகிட்ட கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லாரும் ஆடி பாடிட்டு இருக்காங்க. பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் அபி அணுலேருந்து எல்லாருமே சந்தோஷமாக ஆடுறாங்க. ஆகாஷ் அவங்க அப்பா சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே ஆண்டாளுக்கு என்ன பண்ணுறாங்க, ராகவை தனியாக பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. உடனே ராகவுக்கு கால் வந்துடுது, வெளியில் போயிடுறாரு. அந்த சைடு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ராகவ் தம்பி உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் அம்மான்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, அதே மாதிரி இன்னொன்று கேட்கட்டா, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, என் பிள்ளை அபி பாவம்ப்பா, அவரை நீங்கள் சந்தோஷமாக வச்சு வாழணும்னு சொல்லலே அபி வந்துடுறாங்க. பின்னாடியே டக்குன்னு கையை பிடிச்சிடுறாங்க. அத்தை என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க வந்தேன், வேறு ஒன்றும் சொல்லவில்லை. சரிங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அப்படித்தான் ஏதாவது லூஸ் மாதிரி உழம்புவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் வச்சு, ஏன் அத்தை எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீல, எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டு இப்போயே நீ அவர்கிட்ட போய் சொல்ல போகிற அப்படின்னு அபி கத்துறாங்க. இல்லடி நான் ஒன்றுமே சொல்லலை, இங்கே பாரு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேல. அங்கே முரளியும் இங்கே வந்துடுறாங்க, மாமியாக்காரியும் வந்த கொண்டு அவங்கள பார்த்த கையோட அப்படியே டக்குன்னு பேச மாத்துறாங்க. சரிடி அபி, உன் மாப்பிள்ளை என்ன சொன்னார், நல்லா சீக்கிரமாக விசேஷம் சொல்லிடுவீங்களா? ஆமாம் கண்டிப்பாக விசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரியை பார்த்து ஒரு வெட்டிட்டு போகுது ஆண்டாள். பார்த்தியா என்ன திமுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியும் அப்படியே அவங்கள பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு போக, பார்த்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போகுது இந்த ஆண்டாள். அவங்க ரெண்டு பேரும் சண்டையாக இருக்காங்க, ஆனால் சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லுவாங்களாம். இந்த பொம்பளைக்கு எவ்வளோ இது அப்படிங்கல. ஆமாம் முரளி, என்னையை பார்த்து எவ்வளோ வலுப்பு காமிச்சிட்டு போகுது. இருக்கட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த பொம்பளையை நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே தாம்பளத்தட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கல. சுந்தரி பார்த்துருது. கெட்டவங்களுக்கு மட்டும் கண்ணில் எல்லாமே படுதுங்க. பார்த்தா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய், பாப்பா இந்த பொருளை நீ அந்த தட்டில் தானே எடுத்த? ஆமாம் அப்படிங்கல. இதை ஒழிச்சு வச்சு விளையாடுவோமா அப்படிங்கிறாங்களா. விளையாடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த அருக்கு பாரு ஒரு பேக்கு, அந்த பேக்கில் போய் வச்சிரு, யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே நான் வைக்கிறேன் அப்படின்னு அது ஆண்டாளோட பேக்குங்க. அங்கே கொண்டே வச்சிருது. கண்டிப்பாக அந்த நகையை காணோம் அப்படின்னு தேடுவாங்க. இவங்க எல்லார் பையும் செக் பண்ணல, மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படிங்கிற பிளான் போட்டு சுந்தரி பண்ணுதா. அதே மாதிரி வச்சிருது. இதுங்க பாட்டுக்கு பேக்கை வச்சுவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வச்சுட்டு வந்துடுது அந்த பொருளையும். சுந்தரி நீ மாட்டினடி இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அபி கொடுத்த புடவையை கட்டாதடி, அவள் ராசி இல்லாதவ அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுது பொண்ணை பார்த்து. அபியோட பெரியம்மா, அபியோட சித்தி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, என் பொண்டாட்டியை பற்றி எப்படி நீ சொல்ல போச்சுன்னு செம்ம காண்டாய் கத்துறாராக. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனதுக்கு எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் மன்னிச்சுக்கம்மா அப்படின்றாங்க. உன் புருஷன் இப்படி உன் மேலே பாசமாக இருப்பார்னு நினைக்கல, எப்படியோ இந்த மாப்பிள்ளை நல்லா உன் மேலே பாசமாக இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அபிக்கு சந்தோஷம் தாங்கலை. நம்ம புருஷன் இவ்வளோ மேலே பாசமாக இருக்காருன்னு வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. கண்களால் கண்ணீர் கொட்டுது. நன்றி சொல்கிறாங்க ராகவுக்கு. நீ பேசாமல் இரு, உன்னை நான் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கட்டி அணைக்கிறாரு. பார்த்தா முரளி வயிறு எரியுது, செம்ம காண்டாகிறான்.
இரு பேசாமல் இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆண்டாள் பாரு இப்போ அலற போகிறா அப்படிங்கிறாங்க. அடுத்து சரின்னு சொல்லிட்டு ஓலை படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த பொருளை எடுக்க பார்க்குறாங்க. பார்த்தா காணோம். ஐயோ காணுமே பொருளை அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. எங்கே போகுது, எல்லாரும் செக்அப் பண்ணுங்க, அவங்கவுங்க பையில் இருக்காண்டு அப்படின்னு சொல்கிறாங்களா. எல்லாரும் ஆளாருக்கு தாங்க கொண்டாந்த பையில் பார்க்குறாங்க. காணோம். கரெக்டாக ஆண்டாள் பையில் தான் இருக்குது. பார்த்தோன்னே செம்ம காண்டாகிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இப்படிலாமா பண்ணுவீங்க அப்படின்னு ஆளாளுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நான் அப்பெல்லாம் எடுக்கவே இல்லை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எவ்வளோ சொல்கிறாங்க. அவ்வளோ பேரும் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டாள் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் அத்தை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, யார் இப்படி யாரோ வேணும்னே போட்டிருக்காங்க அப்படின்னு அபி அடித்து பேசுது. பார்த்தா நான் எதுவுமே பண்ணலை, இதையே நான் எடுக்க போகிறேன்னு அழுகுறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஐயோ இதை நாங்கள் எல்லோரும் விளையாண்டோம், நான் தான் அதில் வச்சேன் அப்படின்னு சொல்லிடுதா. அப்படியே பார்க்குறாங்க. என்ன பாப்பா சொல்கிற, ஆமாம் எடுத்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டோம், இந்த பேக்கில் நான் தான் வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே மூஞ்சியை தொங்க போடுறாங்க. அப்படியே அபி என்ன பண்ணுறாங்க, எங்கள் அத்தையை எவ்வளோ எல்லோரும் கேவலமாக பேசுனீங்களே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. விடுமா அபி, போயிட்டு போகுது, அது யார் நம்ம குடும்பம் தானே. இல்லை அத்தை, உங்களை பற்றி பேசுகிறதுக்கு என்னால் தாங்க முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் அத்தை எனக்கு அம்மாவுக்கு சமம் அப்படி சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இப்படிலாம் பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை சித்தி அப்படின்னு சொல்லி திட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை இதை நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது என்னடா அது மன்னிப்பு கேட்கும் வாரமா அப்படின்ட்டு, சரிங்க தெரியாமல் படிச்சுவிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டாள் பார்த்தீங்கன்னா எதையுமே காதில் வாங்கல, கண்ணீர் தண்ணி பொலப்பலன்னு கொட்டுது. அபியை பார்த்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏண்டி என் மேலே இவ்வளோ பாசமாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த எங்கள் அம்மா வேறு நீங்கள் வேறு நாங்கள் பார்த்ததே இல்லை பிரித்து, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து உங்கள் முகத்தையும் அம்மா முகத்தையும் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அத்தை, நான் பேசுகிறதெல்லாம் சும்மா வாய் தான் அத்தை, மற்றபடி நீங்கள் எங்களுக்கு உயிரத்தை அப்படிங்கிறாங்க. அபி பரவாயில்லடி, நான் பிள்ளையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களை தான் பிள்ளையா நினச்சேன், அப்புறம் என்னத்த பிள்ளைக்கு ஒன்றுனா நீங்கள் துடிக்கிறீங்க, அம்மாவுக்கு ஒன்றா நாங்கள் விடுவோம்மா அப்படின்னு சொன்ன கையோட அணு வந்து அபி வந்து கட்டிக்கிறாங்க. எனக்கு சிவராமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இப்படி பாசமான பிள்ளைங்களை, ஐயோ நான் பிள்ளை பெக்கலைங்கிற கவலையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, நீங்கள் எனக்கு அம்மா தான், உங்களுக்கு ஒரு சொல்ல நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ராகவ் வந்து சரி விடு எல்லாம் நல்லா ஆகும், அவங்களும் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு ராகவ் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்து அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டாலும் உன் புருஷன் உண்மையிலே நல்லவனை தாண்டி இருக்கான் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. ராகவும் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட, இங்கே சுந்தரியும் முரளியும் மட்டும் போட்ட பிளான் மண்ணை கவிரிச்சே அப்படிங்கிற, என்னத்த நீங்கள் தான் இந்த பிளானை போட்டதா. ஆமாம் முரளி, நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, அசிங்கப்படுவா நம்மளை ரொம்ப பல்பம் காமிச்சாலே அப்படின்னு நினச்சா நம்ம கடைசியாக பல்பு வாங்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அபி இதை கேட்டுறாங்க. என்னத்த இது எல்லாம் உங்களோட பிளான் தானே, பார்த்தீங்களா முருகன் எங்கள் பக்கம் இருக்கான், அதனால தான் எங்களுக்கு நல்லது நடந்துருச்சு, இனிமேல் நல்ல பிளானாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, எவ்வளோ திமிர பார்த்தியா இவளுக்கு, அதை விடுங்க அத்தை அப்படின்னு உடனே முரளி சொல்ல, ஆமாம் ஆளை சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வந்துருமே அத்தை, எப்படி பிரிக்கலாங்கிறத மட்டும் பார்ப்போம், அதை எப்போ பண்ணுறது, வாங்க பிளானை போடுவோம், நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.